ப்ரோ கபடி சீசன் 12 செம்ம கோலாகலமாக தொடங்குனுச்சு. இதில் ஃபஸ்ட்டு மேட்சே பார்த்தீங்கன்னா தெலுங்கு டைட்டன்ஸ் தமிழ் தலைவாஸ் ப்ளே பண்ணாங்க. நம்ம இப்போ இந்த மேட்சோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச்சில் பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ் தலைவாஸ்க்காண்டி சாகர் நரேந்தர் 2 பேருமே ப்ளே பண்ணலை. 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய இன்ஜுரிலாம் கிடையாது. நரேந்தர் வந்து 2 or 3 மேட்சஸில் ரிட்டர்ன் ஆகிடுவார். சாகர் பார்த்துக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் மேட்சே ப்ளே பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ நம்ம மேட்சை பற்றி பார்க்கலாம். மேட்ச் பார்த்துக்கிட்டிங்கன்னா தெலுங்கு டைட்டன்ஸ் 35, தமிழ் தலைவாஸ் 38. இதுதான் ஃபுல் டைம் ஸ்கோர். தமிழ் தலைவாஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 பாயிண்ட் வித்தியாசம் தான் மேட்சை வின் பண்ணிட்டாங்க. தமிழ் தலைவாஸ் ஃபேன்ஸ் எல்லாம் ஈகராக வெயிட் பண்ணிக்கிருந்து அர்ஜுன் தேசாலாண்டு பவன்குமார் ஷெராவத்தோட காம்போ செம்மையாக இருந்துச்சு. தமிழ் தலைவாஸ் வின் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் இவங்க 2 பேரும் தான். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தேசாலும், செகண்டாக பார்த்தீங்கன்னா பவன் ஷெராவத்தும் செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்த மேட்ச்சில் கீ பிளேயர் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தேசால். இவர் பார்த்தீங்கன்னா 20 ரைடுக்கு போய் டோட்டலாக 12 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. அதோட சூப்பர் 10 கம்ப்ளீட் பண்ணியிருந்தாரு. இந்த வாட்டி தமிழ் தலைவாஸுக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தாக ரைடிங்கில் இருக்க போகிறதுனா அர்ஜுன் தேசால் தான். அப்படியே பவன் ஷெராவத்தோட ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை தான். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணார். ஈஸியாக பாயிண்ட்ஸ்லாம் விட்டு கொடுத்தாரு. ஆப்பனண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே டேக்கிள் பண்ணிட்டு தான் சொல்லி ஆகணும். அந்தளவுக்கு ஸ்பீடு இல்லை, பழைய ஸ்பீடு வரல. இல்லைனா செகண்ட் ஹாஃப் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான். 9 பாயிண்ட் டோட்டலாக ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. தமிழ் தலைவாஸ் வின் பண்ணுறதுக்கான காரணம் லாஸ்ட் மினிட் சூப்பர் ரைடு. பவன்குமாரத்தோட சூப்பர் ரைடுனால தான் தமிழ் தலைவாஸ் இப்போ வின் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேரோட காம்பவுண்டு செட் ஆகிட்டுனா தமிழ் தலைவாஸை யாராலும் நிப்பாட்ட முடியாது. எல்லா டைமுக்கு தண்ணி காட்ட போகிறாங்க தான் சொல்லணும் ரைடிங்னால. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாங்க இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு. தமிழ் தலைவாஸில் வேறு யாரும் இந்த அளவுக்கு ரைடில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. பர்ஃபார்மன்ஸ் பண்ணலங்கிறத விட வேறு யாரும் ரைடுக்கு போகலன்னு தான் சொல்லி ஆகணும். ஹிமான்ஸ் யாதவ் அவர் போயிட்டு எம்டி ரைடு தான் போட்டு வந்தார். நம்ம மோயின் சபாய்க்கு போனார், டேக்கிள் பண்ணிட்டாங்க, அப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டாங்க அவரை. அப்படியே தமிழ் தலைவாஸோட டிஃபென்ஸ் பக்கம் வந்தோம்னா ஹிமான்சு இவர் 3 பாயிண்ட்டு, சுரேஷ் யாதவ் 3 பாயிண்ட், 2 பேரும் 3 பாயிண்ட் எடுத்திருந்தாங்க டேக்கிளில். அப்படியே நிதேஷ்குமார் 2 பாயிண்ட்டு, ஆஜிஸ் 2 பாயிண்ட்டு, ரோனக் 1 பாயிண்ட்டு ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. தமிழ் தலைவாஸோட டிஃபென்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் மோசமான பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லணும். ஆப்பனன்ட் ரைடர்ஸுக்கு அந்தளவுக்கு டச் பாயிண்ட் அந்தளவுக்கு ஈஸியாக கொடுக்கலாலும் அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணி ஈஸியாக பாயிண்ட்டை விட்டு கொடுத்தாங்க. ரொம்பவுமே எதிர்பார்க்கப்பட்ட நிதேஷ்குமாரோட பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு சரியில்லை. அவர் 2 டேக்கிள் பண்ணியிருந்தாலும் நிறையா அன்சக்ஸஸ்ஃபுல் டேக்கிள் நிறையா பண்ணியிருந்தார், அட்வான்ஸ் டேக்கிள்லாம் பண்ணியிருந்தார். ஸோ இது ஃபஸ்ட்டு மேட்ச் தான், அதனால் ரொம்பவும் பெருசாக சொல்ல வேண்டிய இல்லை. செகண்ட் மேட்ச் நல்ல கம்பேக் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கலாம். ரைட் கார்னரில் சுரேஷ் யாதவ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணோடனே கொஞ்சம் ரசியாக தான் இருந்தார். சில டேக்கிள்லாம் ஈஸியாக பண்ணியிருக்கலாம், சில டேக்கிள்லாம் போகல. ஒரு ஃபஸ்ட்டு மேட்ச் ப்ரெஷர்னாலே போகல போலுக்கு அவர். அப்படியுமே அவர் 3 டேக்கிள் பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியிருந்தார். அந்த ரைட் கார்னரில் பொசிஷன் சாகர் திரும்ப வந்துட்டாருன்னா இன்னுமே ஸ்ட்ராங் ஆகின கார்னர் பொசிஷன் 2 காம்போவும் சேர்ந்து செம்மையான பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். அப்படியே கவர் பொசிஷன் பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே வீடியோவில் சொன்ன மாதிரியே கொஞ்சம் கவர் தான் நமக்கு கொஞ்சம் வீக்னஸ் பாயிண்ட்டாக தெரியுது. கவர் மேலே பார்த்துட்டிங்கன்னா ரைடர்ஸ் ஈஸியாக ஏறி டச் பாயிண்ட் எடுத்துகிட்டு போடுவாங்க. ஆனால் இதில் நம்ம கவர்ஸை பற்றி பாராட்டி ஆகணும். அந்தளவுக்கு ஈஸியாக டச் பாயிண்ட் கொடுக்கவே இல்லை, நல்லா ஒரு சாலிடாக தான் இருந்தாங்க. ஆசிஸும் ரோனக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரோனக்கு ஒரு டேக்கிள் போட்டார், சரியான டேக்கிள் காய்ச்சி பரத் மேலே. எதிர்பார்க்காத நேரத்தில் முறையான டேக்கிள் பண்ணிட்டார். ஒரு டேக்கிள் பண்ணாலும் நல்ல டேக்கிள் தான் அவர் பண்ணது. ஆசிஸ் பார்த்தீங்கன்னா 2 டேக்கிள் பண்ணியிருந்தார். செல்ஃப் அவுட்டுமே ஆயிருந்தார். செல்ஃப் அவுட் ஆனதுக்கு அவர் மேலே மிஸ்டேக் இல்லை, சுரேஷ் யாதவோட செயின் கட் ஆனதுனால அவர் டக்குன்னு செல்ஃப் அவுட் ஆகிட்டார். ஸோ ரோனக் ஆசிஸ் 2 பேரும் பார்த்திங்கன்னா ஒரு யங் டிஃபெண்டர் தான். ஸோ அடுத்தடுத்த மேட்சஸில் அவங்களோட மிஸ்டேக்கை சரி பண்ணிட்டு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம் நம்ம. அப்படியே நம்ம ஹிமான்சு பக்கம் வந்திங்கன்னா அவர் ஒரு ஆல்ரவுண்டராக ப்ளே பண்ணியிருந்தார். இவர் பார்த்திங்கன்னா ரைட் இன்னு லெஃப்ட் இன்னு 2 பொசிஷன்லேயும் மாறி மாறி ப்ளே பண்ணியிருந்தார். ரைடருக்கு ஏற்ற மாதிரி ரைட் ரைடு வந்தால் ரைட் இன்லேயும், லெஃப்ட் ரைடு வந்தால் லெஃப்ட் இன்லேயும் ப்ளே பண்ணார். ப்ளே பண்ணதோட மட்டும் இல்லாமல் 3 டேக்கிள் பாயிண்ட்டுமே எடுத்திருந்தார் அந்த பொசிஷனில். இவர் பார்த்தீங்கன்னா இன் பொசிஷன் மட்டும் இல்லாமல் கார்னரோட விளையாடுவார், கார்னர் பொசிஷனோட ப்ளே பண்ணுவார், கார்னரோட ஒரு பாயிண்ட் எடுத்திருந்தார். இவர் வந்து டிஃபென்ஸில் மட்டும் இல்லாமல் ரைடிங்லேயுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார், நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கார் ரைடிங்லேயுமே அவர். ஸோ இவர் தமிழ் தலைவாஸுக்கு நல்ல ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பார்னு எதிர்பார்க்கலாம். ஓவரால் தமிழ் தலைவாஸோட டிஃபென்ஸோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜ் லெவல் பர்ஃபார்மன்ஸ் தான். தெலுங்கு டைட்டன்ஸ் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரைடிங் யூனிட் அந்தளவுக்கு பெரிய ரைடிங் யூனிட் இல்லை. இவங்கள்ட்ட இந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கன்னா பெரிய பெரிய ரைடிங் டீம்லாம் வந்துச்சுன்னா என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஸோ சஞ்சு பல்லியானுக்கு தெரியும் நம்ம டிஃபென்ஸோட பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு சரியில்லைன்னு. ஸோ டிஃபென்ஸில் உள்ள மிஸ்டேக்லாம் சரி பண்ணிட்டு நெக்ஸ்ட் மேட்ச்சில் நல்ல ஒரு டிஃபென்ஸ் யூனிட்டாக வருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் நம்ம. ஸோ இந்த மேட்ச்சில் தமிழ் தலைவாஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 38 பாயிண்ட் டோட்டலாக ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அதில் ரைடிங்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 21 பாயிண்ட்டும், டேக்கிளில் பார்த்தீங்கன்னா 31 பாயிண்ட்டும், ஆல் அவுட்டில் 2 பாயிண்ட்டு, எக்ஸ்ட்ரா பாயிண்ட் 4 பாயிண்ட்டு, டோட்டலாக 38 பாயிண்ட்டு ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா வின்னிங் மென்டாலிட்டியோட ஆரம்பிச்சிருக்காங்க சீசன் ஓப்பனர். நெக்ஸ்ட் மேட்ச் என்ன ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே காய்ஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் காய்ஸ்.